இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து 4000 காலி பணியிடங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான முழுமையான தகவல் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்கான நோட்டிபிகேஷனை சற்று முன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த 4000 காலி பணியிடங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி கண்டிப்பாக 50,000க்கு மேலேயே இருக்கும். இந்த எக்ஸாமை டிஎன்டிஆர்பி தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஆர்பியில் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸாமில் இந்த எக்ஸாம் ஒன்று. ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொபோசரை தேர்வு பண்ணுறதுக்காக 4000 காலி பணியிடங்கள் வந்து வெளியாகிருக்கு. இந்த 4000 காலி பணியிடங்கள் பொறுத்தவரை வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சம்பந்தமான இடங்களையும் இந்த நிரப்பப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது கடைசி நாள் 29 ஏப்ரல் 2024 அப்படிங்கிறதையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த 4000 வேக்கன்சியில் உங்களுக்கு மாவட்ட வாரியாக கண்டிப்பாக வந்து வேக்கன்சி இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அதுவும் உங்கள் சொந்த ஊர்லேயே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. இந்த 4000 காலி பணியிடங்களில் இங்கிலீஷ்க்கு 674 வேக்கன்சி, தமிழுக்கு 570 வேக்கன்சி, காமர்ஸு, மேத்மெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் அதிகமான வேக்கன்சி இங்கிலீஷுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் தமிழுக்கு இருக்குது. லாங்குவேஜ் பேப்பருக்கு தான் அதிகமான வேக்கன்சி இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு பேப்பர் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதிகமான வேக்கன்சி வந்து நம்ம பார்த்துக்கூடிய 1லேருந்து 10 வரை இருக்கக்கூடியது தான் அதிகமான வேக்கன்சி இருக்குது. இதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நியூட்ரிஷன் அண்ட் டயட்ரிஸ், பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரான காலேஜில் தான் இந்த கோர்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் வந்து வேக்கன்சி வந்து கம்மியாக இருக்குது. மற்றபடி இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்துடும். அதனால் வந்து அதற்கான வேலைவாய்ப்பு வந்து இதில் வந்து அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஜேர்னலிசம், மாஸ் மீடியா, ஃபுட் சர்வீசஸ், டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸுக்கு வேக்கன்சி எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு அதே மாதிரி நெட்டு, செட்டு, ஸ்லெட்டு இந்த மாதிரி வந்து மத்திய அரசு அல்லது மாநில அரசு நடத்தக்கூடிய எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அவங்களுக்குலாம் வந்து இதில் வந்து எக்ஸம்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதனால் வந்து எம்ஃபிலோ அல்லது பிஎட்டோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லெட்டு, நெட்டு இதெல்லாம் எழுதிக்க தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாகவே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி இருக்கக்கூடியவங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சு தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நெட்டு, ஸ்லெட்டு, செட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் வந்து நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோ அல்லது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து இதுக்கு அப்ளையே பண்ண முடியும். இதுக்காக நிறைய பேர் வந்து வருஷக்கணக்கில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நெட்டு, செட்டு, ஸ்லெட்டு இது எல்லாமே வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருப்பாங்க. அவங்க இந்த இடத்துல அப்ளை பண்ணும்பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கம்மியாகும். ஏன்னா பாஸ் பண்ணவங்க தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பிஹெச்டி முடித்தவங்க ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. இதனால் வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி எம்ஃபில், பிஹெச்டி, ஸ்லெட்டு, நெட்டு இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து அவங்க சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸ்லெட்டு, நெட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏஜ் லிமிட் 57 வயசு வரையும் சொல்லியிருக்காங்க. டீச்சிங் பொறுத்தவரையே பார்த்திங்கன்னா அதிகமான ஏஜ் லிமிட் இருக்கும். 1/7/2024 57 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிஎன்டிஆர்பி அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. கேட்டகரி வைஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அலௌன்ஸ் மட்டுமே வந்து 40,000 வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 57,700 மேலே தான் உங்களுக்கு சேலரியாக இருக்கும். அலௌன்ஸ்லாம் சேர்த்து கிடைக்கும்போது ஒரு 70,000 80,000 கிடைச்சாலும் வந்து கிடைக்கலாம். லெவல் 10ல் இருக்கக்கூடிய சேலரி வந்து கொடுக்குறாங்க. ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ரிட்டன் எக்ஸாமில் உங்கள் சப்ஜெக்ட் மேட்டரில் வந்து கொஸ்டின் வரும். அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வச்சாலும் வைக்கலாம். சிலபஸ் எல்லாமே நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் வைஸும் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. தற்பொழுது வந்து அவங்க கொடுத்துருந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்த்துருவோம். டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அவங்க கொடுத்துருந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஷார்ட் ஃபால், பேக்லாக்ஸ், டிசபிள்டு கேண்டிடேட்டுக்காக எவ்வளோ வந்து ஒதுக்கியிருக்காங்க, கரண்ட் வேக்கன்சி என்ன இருக்குது, எந்தெந்த கம்யூனிட்டி அடிப்படையில், என்ன சொல்லிச்சு அடிப்படையில் என்னென்ன வேக்கன்சிலாம் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். இது வந்து ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸும் உங்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், அதாவது நீங்கள் வந்து எந்த கேட்டகரிலேருந்து அப்ளை பண்ணீங்க, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு, ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு.
இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஹவு டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல வந்து அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். எல்லாமே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். 10th 12th டிப்ளமோ டிகிரி மாஸ்டர் டிகிரி எம்ஃபில் பிஹெச்டிலாம் முடிச்சிட்டிங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து இதில் ஆன்லைனில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்டிஎம் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து உங்கள் ஹெச்ஓடியோ அல்லது வந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியில் இருந்தோ நீங்கள் வந்து அனாக்சரி 3 வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை போய்ட்டு நீங்கள் சைன் வாங்கி உள்ளே வந்து அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து சார்ட்டரிஸ்டிக் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். ஒரு வேளை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டக்ட் சர்டிஃபிகேட், அதே மாதிரி வந்து கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சார்ட்டரிஸ்டிக் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இதெல்லாமே அவங்க கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லையும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, அதுக்கப்புறம் அதிலேயே செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு இருக்குது. பேப்பர் 2லேயும் செக்ஷன் ஏ செக்ஷன் பி இருக்குது. செக்ஷன் ஏ ஏபிசிடி ஆப்ஷன் தான், தமிழ் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. எல்லாமே கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கொஸ்டின் இருக்குது. அதில் தமிழ் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின், அதுக்கப்புறம் 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜிகே கரண்ட் அஃபேர்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் 8 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாம் மத்தியானம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. காலையில் வந்து உங்களுக்கு பேப்பர் 1னா மத்தியானம் பேப்பர் 2. பேப்பர் 2ல் செக்ஷன் ஏ செக்ஷன் பி இவங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது. 30 மார்க்குக்கு இன்டர்வியூ இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 230 மார்க் வந்து உங்களுக்கு இது கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் பாருங்கள். கண்டென்ட், டெலிவரி, லாங்குவேஜ், பர்சனல், சார்ட்டரிஸ்டிக் இந்த 30 மார்க்கு இன்டர்வியூவில் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வைவா வாய்ஸு, அதே மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில நாம்ஸ் யூஸ் பண்ணி மார்க்லாம் போடுறாங்க. ஃபுல்லாக பார்க்கணும். கெஸ்ட் லெக்சராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேறு மாதிரியாக இருக்குது. கெஸ்ட் லெக்சரரும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சிலபஸ் எல்லாமே இருக்குது. மொத்தம் 40 பேஜ் இருக்குது. இதிலேயே எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ இருக்குது. அதுக்கான சிலபஸ் பார்த்தாச்சு, மார்க் அடிப்படையில் என்னென்ன கொடுக்குறான்னு பார்த்தாச்சு. ப்ரொவிஷனலி செலெக்ஷனில் உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து 27வது 28வது பேஜில் இருக்குது. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. கடைசி நாள் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் பொறுத்தவரை வந்து வருகின்ற 29/4/2024 இந்த டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல டைம் கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. டீச்சிங் ஜாப்காக நிறைய பேர் வெயிட் பண்ணி வச்சுருப்பீங்க. டிஆர்பிலேருந்து லேட்டஸ்ட்டாக வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் இது. ரொம்ப வருஷம் கழித்து வெளியாகிருக்கு. 4000 வேக்கன்சி. யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அசிஸ்டன்ட் ப்ரொபோசராக போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு கவர்மெண்ட் எஜுகேஷன் காலேஜஸில் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் போன நண்பர்கள்.